ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதமாக இவர் வந்து ஒர்க் பண்ணுவாப்புல ரைட்டிங்க்கும் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி. சாலிடாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து 8 மாதத்துக்கு மேலே ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பாருங்கள், இந்த படத்தோட ஒர்க்கை இன்னும் அவர் முடிக்கவே இல்லைங்க. ரஜினி சார்கிட்ட இப்போ ரீசெண்டாக வந்து கண்டிப்பாக ஒர்க் முடிய லேட் ஆகுங்க, அதனால் வந்து எப்படியும் வந்து இந்த மாதமெல்லாம் ஷூட்டிங் போக முடியாது, ஸோ இன்னும் டைம் எடுக்கும் போலக்கு நான் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிற இந்த வேலையும் நான் முடிச்சுட்டு இந்த படத்தில் வந்து எந்தெந்த டெக்னீஷியன் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இவங்களையும் நான் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இந்த படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சன் பிக்சர் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நம்ம வந்து ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் ரஜினி சார் ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் ஒன்று எடுத்திருந்தார். அதாவது இந்த படத்தோட, அதாவது இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கமிட் பண்ண ஒரு சில பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் நாம் ஃப்ரீயாக கலந்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ரஜினி சார் இப்போ வந்திருக்காரு. ஏன்னா லோகேஷ் அவர்கள் சொன்ன பதிலை வச்சு. ஸோ ரஜினி சார் வந்து இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎம் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் வந்து சிஎம்மாக வந்து பதவியேற்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேயும் இவங்க வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது, பர்சனல் ஒர்க்கு. ஸோ அதையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஷூட்டிங் சம்மந்தமான அனைத்து வேலைகளையும் ரஜினி சார் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இமயமலைக்கு ரஜினி சார் போயிருந்தப்ப இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் ஜூன் 10ஆம் தேதி ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இது வந்து செம்ம வைரலாக போணுச்சு. பட் ஆனால் வந்து ஜூன் 10 தாண்டி நாம் வந்து போயிட்டுருக்கோம். ஐ திங்க் நான் பேசிகிட்டு இருக்க இந்த டேட் பார்த்தீங்கன்னா 11ன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜூன் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தெளிவாகவே நமக்கு வந்து புரிய வந்துருச்சு. இருந்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் டிலே ஆக படத்தோட கண்டென்ட்டு உண்மையிலே வந்து மாறிடுமோ, லியோ படத்துக்கு ஏற்பட்ட மாதிரி இந்த கூலி படத்துக்கும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நினைக்க தோணும். ஏன்னா வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் படத்தோட முதல் பகுதியை வந்து லோகேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணாப்புல, 2ஆம் பகுதியை வந்து லோகேஷ் அவர்களோட அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணப்பறம் அவரோட பேர் வந்து ரத்னகுமார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. சாச்சலாக வந்து இது உண்மையும் கூட. ஏன்னா வந்து நடந்த விஷயம் இதுதான். ஏன்னா ஹீரோ இருக்காப்புல, அவர் வந்து கதையை வந்து மாற்ற சொல்லிட்டாப்புல அவருக்கு தகுந்த மாதிரி. பட் ஆனால் இந்த படம் பர்டிகுலராக வந்து இவர் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் லோகேஷ் அவர்களோட 100% படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த தடவை எந்த ஒரு தப்புமே நடக்காது. என்ன காரணம்னா ரஜினி சார் பொதுவாக ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதையில் ஏகப்பட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைப்பார். ஏன்னா வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டே ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சன் பிக்சரும் சரி ரஜினி சாரும் சரி கிட்டத்தட்ட வந்து 1000 கோடியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூலி படம் உண்மையிலே 1000 கோடியை டார்கெட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஜினி சாரை நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க கேங்ஸ்டர் படம். ஸோ ரஜினி சாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஆர்டிக்கலை நான் படிச்சுட்டு புரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கில்லராக வராப்புல. ஸோ ஹாலிவுட் படத்தில் தான் நாம் வந்து கான்ட்ராக்ட் கில்லராக பார்த்துருப்போம். ஸோ தமிழ் படத்தில் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு படம் வர வேண்டியது நெல்சன் அவர்களால். பட் ஆனால் வந்து வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ வேட்டை மன்னன் சிலம்பரசன் அவர்கள் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருந்த அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வேட்டை மன்னனோட அந்த கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி லோகேஷ் அவர்கள் வேற ஒரு கதையை கிரியேட் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ கூலி அப்படிங்கிற ஒரு டைட்டில், கான்ட்ராக்ட் கில்லர் அப்படிங்கிற எந்த கேரக்டரை
பேஸ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த படம் முழுக்க முழுக்க இப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரஜினி சாரோட மொரட்டுத்தனமான ஒரு அதிரடி ஆக்ஷன் உள்ள ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த படத்தை பர்டிகுலராக வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால பார்த்து ரஜினி சாரும் சன் பிக்சரும் லோகேஷ் அவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ படத்தோட பட்ஜெட்டும் ரொம்ப அதிகம், படத்தோட பிஸ்னஸ் 1000 கோடியை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து வேற மாதிரி ஒரு படமாக வந்து இந்திய சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே இந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஆக்டர் தான். ஸோ ஸ்ருதிகாசன் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ சத்யராஜுக்கும் ரஜினி சாருக்கும் ஆகவே ஆகாது. பட் ஆனால் ரஜினி சார் வந்து சத்யராஜா வந்து அசால்ட்டாக மன்னிச்சிருவார். ஏன்னா வந்து ரஜினி சாரோட அந்த அந்தஸ்துக்கும் அவரோட அந்த பெருந்தன்மையான மனசுக்கும் சத்யராஜெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. பட் ஆனால் வந்து சத்யராஜ் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் ரஜினி சார் மேலே ஈகோ இருக்க தான் செய்யுது. ஸோ ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு ரஜினி சார் படத்தில் எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனால் வந்த நியூஸ் எல்லாம் சத்யராஜை பற்றி எல்லாமே வந்து ஃபேக்கான ஒரு நியூஸ் தான். அஃபிஷியல் நியூஸ் கூடிய சீக்கிரமே வரும். மேபி எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் டிலே ஆனதுக்கு இதுதான் காரணம். ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இன்னும் முடியவே இல்லை, காஸ்டிங் ஒர்க்கு இன்னும் முடியவே இல்லை, டெக்னீஷியன் ஒர்க்கு யார் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிற இந்த ஒர்க்கும் முடியவே இல்லை. ஸோ ஒட்டுமொத்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிற இந்த விஷயமும் இன்னும் முடியவே இல்லை. ஸோ சாலிடாக படம் சம்பந்தமான எந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து லோகேஷ் அவர்கள் இன்னும் முடிக்கவே இல்லை. ஸோ கதையில் சின்ன மாற்றத்தை இவர் வந்து கொண்டு வந்திருக்காப்புல. ஸோ ஏகப்பட்ட ப்ரெஷர் இவர் மேலே இருக்குது. ஸோ எல்லா ப்ரெஷருமே வந்து அடித்து தும்சம் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லியோவில் விட்ட அந்த கெட்ட பேரை கண்டிப்பாக வந்து லியோவில் ஏற்பட்ட அந்த கெட்ட பேரை கண்டிப்பாக கூலி படத்து மூலமாக மறக்கடிப்பார் அப்படின்னு பெருசாக நம்பிட்டு இருக்கோம் எல்லா சினிமா ரசிகர்களுமே. ஸோ எனிவேங்க, லோகேஷ் அவர்கள் இந்த கூலி படம் சம்பந்தமான இந்த ஒர்க் எல்லாத்தையுமே இவர் வந்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஜூலை மாதம் ஆரம்பிப்பார். அதுக்குள்ளே ரஜினி சாரோட பர்சனல் ஒர்க் எல்லாத்துக்குமே இவர் வந்து முடிச்சிருவாப்புல. ஸோ முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜூலை மாதம் கண்டிப்பாக முதல் வாரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருவாங்க. ஐ திங்க் கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே வந்து சென்னையில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இது மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சென்னையில் ஆல்ரெடி வந்து இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட லொக்கேஷன்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. மேக்சிமம் வந்து இந்த வேட்டையன் படம் எடுத்த அதே ஸ்டூடியோவில் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், தொடர்ந்து டச்சிலே இருங்க. தொடர்ந்து நிறைய விஷயத்த பேச தான் போகிறோம். சேனல்லேருந்து வர ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.